ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கட்லெட் செய்யலாமா? அதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம உதுத்து வச்சுக்கலாம். உதுத்து வச்சதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் எந்த தோலும் இல்லாமல் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இப்போது இதில் ஒரு ஸ்வீட் கார்னில் நான் பாதி அளவு எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நான் பல்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கார்னில் எந்த தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை நம்ம பவுலில் வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 4 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொடியாக கட் பண்ணிங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வேக வச்சு தோல் வச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஒரு பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு மசிச்சு பிசைஞ்சு கொடுங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இப்போது ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த கலவையை எடுத்து உருட்டி கையில் வச்சு அழுதுனிங்கன்னா வடை மாதிரி இருக்கும். நல்லா கட்லட் ஷேப்பில் வரும். இப்போது நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சுட வச்சுருக்கேன். இப்போது கல் சூடானதும் அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போது 4 நாளாக உள்ளே சேர்த்து 2 பேட்சாக நான் இதனால் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ சுட சுட ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே டொமேட்டோ கெச்சப் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.